வந்துட்டாடா. கை வேற நடுங்குதே. பயப்படாதடா. போறா பாரு. கூப்பிடுறா. கூப்பிடு கூப்பிடு. எங்க என்ன ரோஸ்? எதுக்கு? ப்ரப்போஸ். செருப்பு இல்லைங்க, வேணாங்க. என்கிட்டயே இருக்கு, நான் கிளம்புறேன். ஹலோ, என்ன செருப்புன்னு சொன்ன போறீங்க? அவ்வளோ பயமா? தைரியமான ஆள் தாங்க, ஆனால் கொஞ்சம் கூச்சம். அண்ணா, உன்னை நம்பி தானே இறங்குறேன். எதுவும் பிசிறாயிடாதில்ல? பயந்தா காசு பார்க்க முடியாதுடா குரு. அதான் நான் உன் கூட இருக்கேன்ல. பயப்பில்லண்ணே, யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ரா. கட்சிக்கு வர கருப்பு பணத்தை வெளியே வட்டிக்கு விட்டு வெள்ளையா மாத்துறோம், அவ்வளவுதான். என்ன வட்டியை முன்னாடி கேட்குறோம், நீ உன் கமிஷனை எடுத்துக்கிட்டே வட்டியை கட்டு. ஒரு 4 நாள்ல அசலை கொடுக்குறேன், நீ அவங்க கிட்ட கொடுத்துரு. அத்தோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க கட்டினாலும் கட்டலனாலும் நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. குரு, இந்த உலகம் பணத்தை மதிக்கிற அளவுக்கு மனுஷங்களை மதிக்கிறது இல்லடா. அதுக்கப்புறம் இஷ்டம். சரிண்ணா, ஆளுங்களை நான் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணு ரெடி பண்ணு. மாம்ஸ், சொல்றி. என்ன பண்ற? இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேல. எதுக்கு? சோப்பு போட்டு விட. ஏய், சோப்பா போடுவ நீ? டே வெண்ண, அந்த சோப்பே நான் தான்டா. சோப்பு எங்கெங்கெல்லாம் போடுவேன்னு தெரியுமா? ஹலோ ஹலோ ரேணு, ஹலோ ஹலோ. சொல்ல குரு, 2 மாசமா காசு கட்ட முடியல. அதுக்காக வீட்டுல வந்து பொருள்லாம் எடுக்கிறாங்க. நீ கொஞ்சம் பேசு குரு. நோ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பணத்தை வாங்கி உன் கையில் கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. அதுக்கப்புறம் நீ ஆச்சு, குணாவாச்சு. தம்பி ப்ளீஸ்பா, நீ கொஞ்சம் பேசு. வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு. அக்கம் பக்கத்துலாம் தெரியுதுன்னா அசிங்கமாயிடுயா. சரிண்ணே, இதான் கடைசி. ஃபோனை கொடு. கொடுக்குறோம்பா. தம்பி, குரு பேசணுமா? சொல்லு குரு. அண்ணா, இந்த ஒரு டைம் விட்டுரு, அடுத்த மாதம் கரெக்டாக கட்டிடுவார். ஏதோ நீ சொல்றதுக்காக தான் விடுறேன், சொல்லி வை. சரிண்ணே. ஏய் ரேணு, அழுவாதடி. நீ அடி வாங்கின, நான் தானே அடி வாங்கினேன் அண்ணன் கிட்ட. அப்புறம் லவ் மட்டும் தெரிஞ்சா கொஞ்சுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா வந்து என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போ. என்னது கல்யாணமா? ஏய் லூசாடி நீ. ஆமா, நான் லூசு தான். உன்னை லவ் பண்ணல. ரேணு, எனக்கு 23 வயசு தாண்டி ஆகுது. வந்து கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? முடியாதுடி. முடியாதுல? முடியாது. முடியாதுல? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது? முடியாதுடி. அப்போ நான் கையெடுத்துட்டு சாகுறேன், நீ போய் சந்தோஷமா இரு. ஏய் மயிரு. படையப்பா படத்தில் வர்ற ரஜினி மாதிரி 2 வருஷத்துல ஆளே மாதிரியாடா குரு.
என்னது இது? மொத்தம் 22 பேர், ஆ, தலைக்கு 3 லட்சம் கேட்டிருக்காங்க. இதில் என் கமிஷன் காசு போக பேக்கில் 13 லட்சம் இருக்கு. தம்பிடா நீ, உன்னை எந்த லெவலுக்கு கூட்டிட்டு போறேன்னு பார்த்துட்டேறா. அது சரி, எங்க இருந்துற இவ்வளவு ஜனங்களை பிடிச்சா? அது காரணம், தம்பி என்ன வேணுண்ணே? 500 ரூபாயா? தேங்க்ஸ்ண்ணே. புரிஞ்சிச்சு. என்னதான் 33 வயசு ஆகுது, பார்க்குற பொண்ணெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்குன்னு தம்பி கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? பெரியவனை விட்டுட்டு சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணா நாளை பின்ன அக்கம் பக்கத்துல தலை காட்ட முடியாதுப்பா. மோ, இங்கே அவனுக்கு அவன் கோமனம் வர்றதே தெரியாது. அடுத்தவங்க கோமனத்தை பார்ப்பானுங்க. அது இயற்கை, மாறாது. அந்த பொண்ணு கட்டினா தம்பியை தான் கட்டுவேன்னு சொல்லுது. பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, இல்லை நானே குடும்ப கல்யாணம் பண்ணி வைக்கவா? சாந்தி, கிளம்பு, பொண்ணு வீட்டுக்கு போகலாம். சரிங்க. இதோட காசு கொடுத்து 24 நாள் ஆகுது. உண்மையை சொல்லு, உன் மாப்பிள்ளை எவன்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துட்டானா, இல்ல கூத்தியாட்ட கொடுத்து செலவு பண்ணிட்டு இப்ப பேய் கதை விட்டுட்டு இருக்கானா? மொத்தம் என் காசு கூடுற முதல்ல. என்ன உள்ள உட்காந்து ஆடிட்டு இருக்கியா? மயிரே வெள்ள வாடா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. மாப்பிள்ளைய வர சொல்லியா? சரிண்ணா, பயப்படாத, நாங்க இருக்கோம். மா, இதுல 6 பவுண்ட் இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சு சமாளிங்க, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்குவோம். சரிப்பா. ஹலோ, சொல்லுவோம்மா. மாப்பிள்ள, அப்பா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. என்னவோம்மா சொல்ற? அப்பா அம்மா ஒன்றும் ஆகல? ஹலோ மாமா, மாப்பிள்ள, என்னாச்சு மாமா? சொல்லுவோம்மா. 2 பேரும் நம்மளை விட்டு போயிட்டாங்கடா. மாப்பிள்ள, மாப்பிள்ள,